டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ, காவலர், டிஎன்பிசி தேர்வில் கேட்கக்கூடிய பொது தமிழில் முக்கிய இலக்கண வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை? வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை? அ, ஏ, அவ், நா, ஞா. இந்த அனைத்துமே வலஞ்சொலி எழுத்துக்கள் தான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. செகண்ட் கொஸ்டின், இடஞ்சொலி எழுத்துக்களில் பொருந்தாதது. இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா டா, யா, ழா. இதில் அவ் கொடுத்துருக்கிறது பொருந்தாதது, ஏன்னா அவ் அப்படிங்கிறது வலஞ்சொலி எழுத்து. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, அவ். தேர்ட் கொஸ்டின், நெல், வரகு போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? நெல், வரகு போன்ற தாவரங்களோட இலைப்பெயர் ஆப்ஷன் டி, தாள். ஃபோர்த் கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை அப்படின்னா பழமை, ஆப்ஷன் பி, பழமை. ஃபிஃப்த் கொஸ்டின், குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு. குறில்னா குறுகிய ஓசையுடையது, அப்போ அதோட கால அளவு மாத்திரை எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் பி, 1. நெடில் எழுத்து ஒலிக்கும் கால அளவோட மாத்திரை, நெடில் எழுத்து அப்படின்னா நீண்ட எழுத்து, நீண்ட ஓசை, அதுக்கு மாத்திரை அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, 2. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு மாத்திரை, மெய்யெழுத்து ஒலிக்கும் கால அளவு மாத்திரை ஆப்ஷன் பி, அரை மாத்திரை. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு மாத்திரை, மெய்யெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கு இரண்டுக்குமே அரை மாத்திரை தான் வரும், ஆப்ஷன் சி, அரை மாத்திரை. நைன்த் கொஸ்டின், வாய்ஸ் சர்ச். வாய்ஸ் சர்ச் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் பி, குரல் தேடல். 10th கொஸ்டின், முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? முதல் எழுத்துக்கள் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் சி, 30. 11th கொஸ்டின், சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 வகை, ஆப்ஷன் ஏ, 10 வகைப்படும். 12th கொஸ்டின், ஆயுத எழுத்தின் வேறு பெயர்களில் சரியானது. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அங்கேனம், இது எல்லாமே ஆயுத எழுத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது அனைத்துமே சரி, ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. கீழ்கண்ட சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள். கீழ்கண்டவற்றில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் எது அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதல்ல வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் இதுவும் மொழிக்கு முதல்ல வரும். ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது அனைத்துமே மொழிக்கு முதல்ல வரக்கூடியது, அப்போ ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. 14, கீழ்கண்டவற்றில் மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18ம் மொழிக்கு முதல்ல வராது, ஆயுத எழுத்தும் மொழிக்கு முதல்ல வராது. ட, ந, ர, ல, ழ, ர, ந போன்ற உயிர்மை எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராது. சில சொற்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரம்பம், லட்டு இதெல்லாம் தமிழில் இருக்குது, அப்போ மொழிக்கு முதல்ல வரும்னு தோணும், ஆனால் அதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல, தமிழில் ஒளிபெயர்த்து எழுதுகிறோம், அவ்வளோதான். பிறமொழி சொற்களை நம்ம ஒளிபெயர்த்து எழுதுகிறோமே தவிர அதெல்லாம் தமிழ் சொற்கள் அல்ல. இப்போ ராமன் அப்படின்னு எழுதும்போதே நம்ம முன்னாடி இ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தை சேர்த்து தான் ராமன் அப்படின்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா ரா அப்படிங்கிற எழுத்து மொழிக்கு முதல்ல வரக்கூடாது. அப்போ மொழிக்கு முதல்ல வராததில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது, ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு 15, மயங்கொலி எழுத்துக்களில் சரியானது எது? மயங்கொலி எழுத்துக்களில் சரியானது ந, 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 ல, ல, ழ, ர, ர. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 8 எழுத்துக்களுமே மயங்கொலி எழுத்துக்கள் தான். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டு அப்படின்னா லிஃப்ட். மின் தூக்கி அப்படின்னா மின் படிக்கட்டு அப்படிங்கிறது எஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு, குறுந்தகடு அப்படிங்கிறது கம்பேக்ட் டிஸ்க், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில்.
அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சரியான விடை ஆப்ஷன் பி 4, 2, 1, 3. 17 பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன் ஏ நன்னூல். சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் ஆ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களுமே சுட்டு எழுத்துக்கள் தான். ஆனால் இப்போ உ அப்படிங்கிற எழுத்து வழக்கத்தில் இல்லை. ஆனால் இங்கே சுட்டெழுத்துக்கள் அனைத்தும் சரி. உ தற்போது வழக்கத்தில் இல்லையே தவிர அதுவும் சுட்டெழுத்துக்கள் தான். வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இந்த 5 எழுத்துக்களுமே வினா எழுத்துக்கள் தான். அப்போ வினா எழுத்துக்கள் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இலக்கண அடிப்படையில் சொல் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொல்ல 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகை. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ பெயர்ச்சொல். வினை என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள். வினை என்ற சொல்லுக்கு ஆப்ஷன் ஏ செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல். செயலை குறிக்கும் சொல். ஆப்ஷன் பி வினைச்சொல். 24 பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். ஆப்ஷன் டி இடைச்சொல். 25 உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு. உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சாலச் சிறந்தது. நெக்ஸ்ட் 26 மாநகர் என்பதன் இலக்கண குறிப்பு. மாநகர், மா அப்படின்னு எழுத்து வந்தாவே அது உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் டி உரிச்சொல் தொடர். நெக்ஸ்ட் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் ஆப்ஷன் பி 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பெயர்ச்சொல் 6 வகைப்படும். தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்கிறதுல தொழில் பெயருக்கு எது எடுத்துக்காட்டு வரும் அப்படின்னா படித்தல், நடித்தல், ஆடுதல் அனைத்துமே தொழில் பெயரை குறிக்கக்கூடியது தான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 29 இடுகுறி பொது பெயர். இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா நம்ம முன்னோர்கள் என்ன ஒரு காரணமே கருதாமல் ஒரு பொருளுக்கு பெயர் வச்சுருப்பாங்க. அந்த பெயரை நம்மளும் வழக்கத்தில் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது இடுகுறி பெயர். அதில் பொதுவான பெயர் என்ன அப்படின்னா இப்போ மரம் அப்படிங்கிறது எந்த மரத்தை வேணாலும் குறிக்கும், அது பொது பெயர். அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மாமரம், வேப்ப மரம், தென்னை மரம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர் அப்படின்னா பொதுவான பெயர். இடுகுறி அப்படிங்கிறது எந்த ஒரு காரணமுமே கருதாமல் வைக்கக்கூடிய பெயர் இடுகுறி பெயர். அப்போ இடுகுறி பொது பெயருக்கு இங்கே கொடுத்துருக்கிறதுல எது சரியானதுன்னா ஆப்ஷன் ஏ மரம். இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி சிறப்பு பெயர்னா இடுகுறி சிறப்பு பெயர்னா எந்த காரணமும் கருதாமல் வைக்கக்கூடிய பெயர். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று நம்ம சுட்டி காட்டும் பொழுது அது இடுகுறி சிறப்பு பெயர். அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி மாமரம். 31 காரண பொது பெயர். காரண பெயர் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த பெயர் வைத்தாங்க அப்படின்னா அது காரண பெயர். இப்போ நாற்காலி அப்படின்னா அதுக்கு 4 கால் இருக்கிறதுனால அது நாற்காலி. முக்காலி 3 கால் இருக்கிறதுனால முக்காலி அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தோடு அந்த பெயர் வந்தது அப்படின்னா அது காரண பெயர். அதில் பொதுவாக காரணத்தோடு ஒரு பொது பெயர் இருந்தது அப்படின்னா அது காரண பெயர். உதாரணத்துக்கு ஆப்ஷன் சி நாற்காலி. அடுத்து காரண சிறப்பு பெயர். காரணத்தோட ஸ்பெசிஃபிக்காக அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணும்பொழுது அது காரண சிறப்பு பெயர். சரியான விடை ஆப்ஷன் ஏ வளையல் மரக்கொத்தி. மரத்தை கொத்துறதுனால அது மரக்கொத்தி. வளையல் அது வளையமாக இருக்கிறதுனால அது வளையல். அந்த மாதிரி சிறப்பு பெயரை காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அணி என்பதற்கு என்ன பொருள்? அணி என்றால் அழகு. ஆப்ஷன் ஏ அழகு. 34 ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது. ஆப்ஷன் பி இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பான ஒரு விஷயத்தை இயல்பாகவே சொல்லிட்டோம் அப்படின்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி. அதுக்கு இன்னொரு பெயர் தன்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பெயர் தன்மை அணி. இப்போ
தென்னை மரம் உயரமானது, தென்னை மரம் மிகவும் உயரமானது அப்படின்னா அது இயல்பான விஷயம். அதுவே வானை முட்டும் தென்னை மரம் அப்படின்னா அது கொஞ்சம் உயர்வு நவிற்சியணி. அதாவது உயர்வுபடுத்தி சொன்னோம் அப்படின்னா அது உயர்வு நவிற்சியணி. இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இயல்பாகவே சொன்னோம் அப்படின்னா அது இயல்பு நவிற்சியணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. இது போய் சொன்னோம்லாம், தென்னை மரம் உயரமானது அப்படின்னா அது இயல்பு. வானை முட்டும் அளவுக்கு தென்னை மரம் வளராது. அப்போ அதை நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சோம். அதாவது மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அது உயர்வு நவிற்சி அணி. ஆப்ஷன் ஏ உயர்வு நவிற்சி அணி. குற்றியலுகரம், குற்றியலுகரம் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு, குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு காசு, எஃகு, பயறு. இங்கே அனைத்துமே குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு தான். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் சி 6. என்னென்ன அப்படின்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட்டு உயிர் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு. உயிர் தொடர் குற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி அரசு. அதாவது இரு ரா அப்படிங்கிற எழுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரு கூட்டல் ஆ. அந்த ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, உயிர் எழுத்தை தொடர்ந்து சு. அதாவது எதெல்லாம் குற்றியலுகர சொற்கள் அப்படின்னா குற்றியலுகர கு, சு, டு, து, பு, ரு. இதுதான் குற்றியலுகர சொற்கள், குற்றியலுகர எழுத்துக்கள். இந்த தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரத்தை தான் நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். இப்போ அரசு அப்படிங்கிற எழுத்துல ராவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரு கூட்டல் ஆ. இந்த உயிர் எழுத்தை தொடர்ந்து இந்த சு அப்படிங்கிற குற்றியலுகர எழுத்து வந்ததுனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட்டு குற்றியலிகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியலிகரம். ஆப்ஷன் பி. குற்றியலிகரத்துக்கு எடுத்துக்காட்டு, குற்றியலிகரத்துக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ கொக்கியாது, கேண்மியா, சென்மியா. இங்கே கொடுத்துருக்கக்கூடியது அனைத்துமே குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு தான். அப்போ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஐகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்திலும் வரும். சொல்லின் முதலிலும் வரும், சொல்லின் இடையிலும் வரும், சொல்லின் இறுதியிலுமே வரும் ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்பொழுது பெறக்கூடிய மாத்திரை அளவு. ஐகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும்போது பெறும் மாத்திரை அளவு ஆப்ஷன் சி 1 மாத்திரை. இப்போ ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு மாத்திரை நெடில் எழுத்து, அப்போ 2 மாத்திரை வரும். அதே சொல்லோட முதல்ல வரும் பொழுது அது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதுதான் ஐகார குறுக்கம்னு சொல்லுவோம். அப்போ முதல் எழுத்தில் அதாவது சொல்லோட முதல்ல வரும் பொழுது அது பெரும் மாத்திரை அளவு 1 மாத்திரை. அதுவே ஐகார சொல்லின் இடையிலோ இல்லை இறுதியிலோ வரும் பொழுது எவ்வளோ மாத்திரை அளவு பெறும் அப்படின்னா 1 மாத்திரை அளவு தான். ஆப்ஷன் பி 1 மாத்திரை. உதாரணத்துக்கு சமையல், சமையல் அப்படிங்கிற இடத்துல இடையில் வந்திருக்கு. பறவை அப்படிங்கிற இடத்துல இறுதியில் வரும். ஐகாரம் அப்படின்னாவே அதுக்கு மாத்திரை அளவு 2. அதே சொல்லோட இடையில் வரும் பொழுதும் இறுதியில் வரும் பொழுதும் அது எவ்வளோ மாத்திரை அளவு பெறும் அப்படின்னா 1 மாத்திரை அளவு தான் பெறும். அப்போ ஆப்ஷன் பி 1 மாத்திரை. ஐகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, ஐகார குறுக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வையம், சமையல், பறவை. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே ஐகார குறுக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தான். வையம் அப்படிங்கும் பொழுது முதல்ல வருது, சமையலில் இடையில், பறவையில் இறுதியில். அப்போ அனைத்தும் சரி. ஔகார குறுக்கம் சொல்லின் எந்தெந்த இடங்களில் வரும்? ஔகார குறுக்கம், ஔ அப்படின்னா உயிரெழுத்து,
அந்த ஔகார குறுக்கம் சொல்லோட எந்தெந்த இடங்களில் வரும்னா முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலோ இறுதியிலோ வராது. அப்படி குறுக்கம் அடையும் போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அடுத்து வழக்கு. வழக்கு அப்படின்னு என்னென்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் வழக்கு. இந்த வழக்கு 2 வகை இருக்குது. ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. அப்போ வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2. ஔகார குறுக்கம் சொல்லின் முதலில் வரும் பொழுது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஔகார குறுக்கம் சொல்லோட முதல்ல வரும் பொழுது எவ்வளோ மாத்திரை அளவு ஒலிக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 1 மாத்திரை. 49 மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வரும் பொழுது இன் ஆகிய எழுத்துக்களை தொடர்ந்து மகர மெய் வரும் பொழுது மகர மெய்யானது டேஸ் மாத்திரை அளவில் ஒலிக்கும். மகரம்னாவே அதாவது மெய்யெழுத்து அப்படின்னா அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிப்பது தான் மகர குறுக்கம். அப்போ மகர மெய்யானது எவ்வளோ மாத்திரை அளவு பெறும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1/4 மாத்திரை. 50 ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து எவ்வளோ மாத்திரை அளவாக ஒலிக்கும் அப்படிங்கன்னா அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவாக ஒலிப்பது தான் ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆப்ஷன் சி 1/4 மாத்திரை. இயல்பு வழக்கு. இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்குனா என்னன்னா ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களை குறிப்பிடுவதுக்கு பேர் தான் இயல்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இயல்பு வழக்கு 3 வகைப்படும். இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி 3 வகைப்படும். என்னென்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு. இலக்கணம் உடையது அப்படின்னா என்னென்னா தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடு இல்லாமல் இயல்பாகவே தருகிறது. அதுக்கு பேர் தான் இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்ல தான் நம்ம இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவோம். அதே இலக்கண போலி அப்படின்னா என்னென்னா அதாவது முன்பின்னாக மாற்றி சொல்வது. இப்போ முன்றில் அப்படிங்கிறத இல்முன் அப்படிங்கிறத முன்றில் அப்படின்னும், கிளை நுனி அப்படிங்கிறத நுனி கிளை அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு பேர் தான் என்னென்னா இலக்கண போலி. மருவு அப்படின்னா எல்லா சொற்களையும் நம்ம முழுமையாக ஒலிக்கிறது இல்லை. இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவை, தஞ்சாவூர் அப்படிங்கிறத தஞ்சை, அந்த மாதிரி குறுகி ஒலிக்கிறதா மருவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பு வழக்கு 3 வகைப்படும். அடுத்து இல்முன் கிளை நுனி என்பன. இல்முன் கிளை நுனி என்பன இலக்கண போலி. ஆப்ஷன் ஏ இலக்கண போலி. முன்பின்னாக தொக்க போலிக்கு பொருந்தாதது. முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னா என்னென்னா இலக்கண போலி தான். இலக்கண போலிக்கு இன்னொரு பெயர் தான் முன்பின்னாக தொக்க போலி. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் முன்பின்னாக தொக்க போலிக்கு பொருந்தாதது எது? புறநகர் அப்படின்னா நகர்ப்புறம், கால்வாய்னா வாய்க்கால் அப்படின்னு சொல்லுவோம், கடைக்கண் அப்படின்னா கண்கடை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் சுடுகாடு அப்படிங்கிறத நம்ம முன்பின்னாக மாற்றி சொல்ல மாட்டோம். அப்போ இங்கே இதுக்கு பொருந்தாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி சுடுகாடு. இலக்கண போலியை இவ்வாறு அழைக்கலாம். இலக்கண போலிக்கு இன்னொரு பெயர் தான் முன்பின் தொக்க போலி. ஆப்ஷன் டி முன்பின் தொக்க போலி. அடுத்து மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு. மருவு என்பதற்கு எடுத்துக்காட்டு எந்தை, சோநாடு, நெல்லை, இது எல்லாமே மருவுக்கு எடுத்துக்காட்டு தான். இப்போ சோழ நாடு அப்படிங்கிறது சோநாடு, திருநெல்வேலி, நெல்லை, இந்த மாதிரி முழுமையாக ஒழிக்காமல் குறுகி ஒழிப்பதுக்கு பேர் தான் மருவு. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே மருவுக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து தகுதி வழக்கு எத்தனை வகைப்படும்? தகுதி வழக்கம் 3 வகை தான். என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி, இந்த 3மே தகுதி வழக்கு. அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான வேறு சொல்லால் மாற்றி குறிப்பிடுவதுக்கு பேர் தான் என்னென்னா தகுதி வழக்கு. அந்த தகுதி வழக்கு 3 வகைப்படும். ஆப்ஷன் பி 3. போலி எத்தனை வகைப்படும்? போலி அப்படின்னா 3 வகை. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதல் எழுத்து மாறினாலும் அந்த பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா அது முதற்போலி. இடையில் ஒரு எழுத்து மாறி இருந்தாலும் அதோட பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா, அதாவது அமைச்சு அப்படின்னு வந்தாலும் அது இடைப்போலி.
கடைப்போலி அப்படின்னா கடைசி எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா அது கடைப்போலி. அப்போ போலி எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி 3. 58. தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இப்போ திருமுகம், வெள்ளாடு, நான்காடு. இப்போ கருப்பு ஆடு அப்படிங்கன்னா கருப்பு ஆடு அப்படின்னு சொல்லாமல் அது ஒரு மங்களம் அல்லாத சொல் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாற்றி அதை வெள்ளாடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தகுதி வழக்கில் மங்களம் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா திருமுகம், வெள்ளாடு, நன்காடு. இப்போ சுடுகாடு அப்படிங்காமல் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நன்காடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே மங்களம், அதாவது தகுதி வழக்கில் வரக்கூடிய மங்களத்துக்கு எடுத்துக்காட்டு தான். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 59. இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கிய வகையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஏற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். ஆப்ஷன் சி 4. நெக்ஸ்ட்டு வடசொல் வகையில் தற்சமம். தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் சி கமலம், அலங்காரம். இப்போ வட சொற்களை நம்ம 2 வகையாக பிரிக்கும். என்ன அப்படின்னா தற்சமம், தற்பவம். தற்சமம் அப்படின்னு என்னென்னா வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவது, அது தற்சமம். இப்போ கமலம், அலங்காரம் இதெல்லாம் வடமொழி சொற்கள். அந்த வடமொழி சொற்களை எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே எழுதணும் அப்படின்னா அது தற்சமம். அதே லக்ஷ்மி அதை எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னா லக்குமி. விஷம் என்பதை விடம் அப்படின்னு சொல்லி தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதணும் அப்படின்னா அது தற்பவம். அப்போ இங்கே வடசொல் வகையில் தற்சமம் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் சி கமலம், அலங்காரம். அடுத்து வடசொல் வகையில் தற்பவம் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இப்போ லக்ஷ்மி அப்படிங்கிற விஷயத்த நம்ம மாற்றி லக்குமி, விஷம் அப்படிங்கிறத விடம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது தற்பவம். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி லக்குமி, விடம். 62. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி இயற்சொற்கள். இயல்பான ஒரு பொருளை பெயரை இயல்பாகவே நம்ம கூறணும் அப்படின்னா அதுக்கு பேர் இயற்சொல். எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இயற்சொற்கள். அதே கற்றோருக்கு மட்டுமே விளங்குவதாக இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வரக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கு பேர் திரிசொற்கள். கற்றோருக்கு மட்டுமே அதாவது இப்போ வங்குல், அழுவம் அப்படிங்கிற சொற்களுக்கு நம்ம பொருள் படித்தோம் அப்படின்னா தான், அதாவது அதை படித்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட பொருள் என்னன்னு தெரியும். வங்குல் அப்படின்னா காற்று, அழுவம் அப்படின்னா கடல், சாற்றினான் அப்படின்னா சொன்னான். இந்த மாதிரி அந்த படித்தவங்களுக்கு மட்டுமே அது பொருள் விளங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் திரிசொற்கள். ஆப்ஷன் ஏ திரிசொற்கள். அடுத்து 64. நன்னூலை இயற்றியவர். நன்னூலை இயற்றியவர் ஆப்ஷன் டி பவணந்தி முனிவர். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை. தமிழில் இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை என்னன்னா ஆப்ஷன் பி 42. பதம் எத்தனை வகைப்படும்? பதம் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ 2 பகுபதம், பகாபதம். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் ஆப்ஷன் சி 6 வகைப்படும். பொருள் பகுபதம், இடப்பகுபதம், கால பகுபதம், சினை பகுபதம், பண்பு, தொழில் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பகுபதம் 6 வகைப்படும். நெக்ஸ்ட்டு திணை எத்தனை வகைப்படும்? திணை 2 வகைப்படும். ஆப்ஷன் ஏ 2 உயர்திணை, அக்ரிணை. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. பகுபதத்தோட இடையில் அமைந்த காலத்தையோ இல்லை எதிர்மறையோ காட்டுவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இடைநிலை. ஆப்ஷன் சி இடைநிலை. பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். ஆப்ஷன் பி 5 ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இடம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3. ஆப்ஷன் பி 3 தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிச்சது அப்படின்னா அது தன்மை, முன்னாடி இருக்கவங்களை குறிச்சது அப்படின்னா அது முன்னிலை,
தன்னையும் குறிக்காமல் முன்னாடி இருக்கிறவங்களும் குறிக்காமல் வேற ஒருத்தர், அதாவது தேர்ட் பர்சனை குறிச்சுது அப்படின்னா அது படர்க்கை. அப்போ இடம் 3 வகைப்படும். எண் எத்தனை வகைப்படும்? எண் 2 வகைப்படும். ஒருமை, பன்மை. ஒன்றை குறிச்சுது அப்படின்னா ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிச்சுது அப்படின்னா அது பன்மை. அப்போ எண் 2 வகைப்படும். ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது. ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். தொழிற்பெயர் எதை காட்டாது? தொழிற்பெயர் எதெல்லாம் காட்டாது அப்படின்னா எண், இடம் காட்டாது, காலத்தை காட்டாது, அது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிற இல்லை ஒன்றன் பாலா அப்படிங்கிற எந்த பாலும் காட்டாது. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எண், இடம், காலம், பால் எதுவுமே காட்டாது தான் தொழிற்பெயர். அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஒரு செயலை சொல்லாலும் பொருளாலும் அழகுற செய்வது. ஒரு செய்யுளை சொல்லாலும் பொருளாலும் அழகுற செய்வது எது அப்படின்னா ஆப்ஷன் சி அணி. ஒரு பாடலில் உவமை, உவமேயம், உவம உருபு மூன்றும் வெளிப்பட வருவது. உவம உருபு வெளிப்பட வந்தது அப்படின்னா அது ஆப்ஷன் பி உவமையணி. அதே ஓம உறுப்பு மறைந்து வந்தது அப்படின்னா அதுக்கு வேறு எடுத்துக்காட்டு உவமையணி. ஒரு செய்யுளில் உவமை ஒரு தொடராகவும் உவமேயம் ஒரு தொடராகவும் வந்து ஓம உருபு மறைந்து வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு ஓமையணி. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவது. உலகில் இல்லாத ஒன்றை ஓமையாக கூறுவதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் இல் பொருள் ஓமையணி. இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்துவது. தங்கமழை பொழிந்தது. தங்கத்தில் மழையெல்லாம் பொழியாது. அப்போ இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்தணும் அப்படின்னா அது இல் பொருள் ஓமையணி. நெக்ஸ்ட்டு இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்கள். இரட்டையாக இப்போ சலசல அப்படிங்கிறத பிரித்த பொருள் தராது. மட அந்த மாதிரி இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனிப்பொருள் தராத சொற்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. அடுத்து ஆகுபெயர். பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை சூடினால். இடவாகு பெயருக்கு எடுத்துக்காட்டு சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது. தமிழ்நாடெல்லாம் போய், அதாவது சடுகுடு போட்டியில் என்னென்னா தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் போய் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அர்த்தம். அங்கே இடத்துக்கு ஆகி வந்ததுனால இது இடவாகு பெயர். அடுத்து காலவாகு பெயர். டிசம்பர் சூடினாலாம் டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய பூவை சூடினால், அப்போ அது காலவாகு பெயர். சினையாகு பெயர் அப்படின்னா தலைக்கு ஒரு பழம் கொடுனா தலை, அதாவது அந்த இடத்துல சினைக்கு ஆகி வந்திருக்கு, அப்போ அது சினையாகு பெயர். பண்பாகு பெயர் அப்படின்னா இனிப்பு உண்டான் அப்படின்னா இனிப்ப சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளை உண்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அது அந்த பண்புக்கு ஆகி வந்திருக்கு. தொழிலாகு பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான், பொங்கி வந்த உணவு உண்டான் அர்த்தம். அந்த செயல் நடைபெற்றதுனால அந்த பொருள் கிடைச்சிது, அப்போ அது பொங்கல் உண்டான், அது தொழிலாகு பெயர். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி 2, 6, 1, 3, 4, 5. அச்சம், விரைவு, சினம். அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது. ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அடுக்கு தொடர். அச்சம் அப்படின்னா பயம். பயத்தில் இப்போ ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா, ஒரு பாம்பு இருக்குதுன்னா பாம்பு அப்படின்னு நம்ம கத்த மாட்டோம். ஐயோ பாம்பு பாம்பு பாம்புன்னு நம்மளால் எவ்வளோ முறை கூட அடுக்கி சொல்லுவோம். அதாவது அடுக்கு தொடரில் ஒரு சொல் 2, 3, 4 முறை கூட அடுக்கி வரும், அதுதான் அடுக்கு தொடர். அந்த மாதிரி அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதுக்கு பேர் என்னன்னா அடுக்கு தொடர். அடுத்து பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. பொருளோட பெயர் அதனோட உறுப்புக்கு ஆகி வருவதுக்கு பேர் என்னன்னா ஆப்ஷன் டி பொருளாகு பெயர். அடுத்து அடுக்கு தொடரில் ஒரே சொல் குறைந்தபட்சம் எத்தனை முறை அடுக்கி வரலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 முறை. ஆனால் குறைந்தபட்சம் 2 முறை அடுக்கி வரணும், அதிகபட்சமாக 4 முறை கூட அடுக்கி வரலாம். அடுத்து மழை சடசடவென பெய்தது. மழை சடசடவென பெய்தது ஆப்ஷன் ஏ இரட்டை கிளவி. 20ஆம்
நூற்றாண்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர். ஆப்ஷன் பி பெரியார். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்படி எழுதுவோம். ஆனால் நம்ம இப்போ நெடில் நாவை இந்த மாதிரி தான் எழுதுகிறோம். அந்த மாதிரி சில எழுத்துக்கள் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னா அது பெரியார். அடுத்து தமிழ் எழுத்துக்களை மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? அதாவது தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். அதில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். ஆப்ஷன் சி வீரமாமுனிவர். உயிரெழுத்துக்கள் 12ம் எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது? உயிரெழுத்துக்கள் 12ம் ஆப்ஷன் ஏ கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது. நெக்ஸ்ட்டு வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. வல்லின மெய் எழுத்துக்கள் 6ம் ஆப்ஷன் பி மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது. மெல்லின மெய் எழுத்துக்கள் அப்படின்னா அது மூக்கொலின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மூக்கிலிருந்து ஆப்ஷன் டி மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது. நெக்ஸ்ட்டு இடையின மெய் எழுத்துக்கள் 6ம் இப்போ இடையின எழுத்துக்கள்னால் எரள வளல, இது எதை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா கழுத்து. ஆப்ஷன் ஏ கழுத்து. வல்லின எழுத்துக்கள்னால் கசட தபர, மெல்லினம்னா ஞனன நமன, இடையினம் அப்படிங்கிறது எரள வளல. அடுத்து ஆயுத எழுத்து டேஸை இடமாக கொண்டு பிறக்கிறது. ஆயுத எழுத்து எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சி தலை. வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிர் எழுத்துக்கள். வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிர் எழுத்துக்கள் உ உ ஓ ஓ ஔ. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நெக்ஸ்ட்டு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் இட்டு இன்னு. இட்டு இன்னு. ஆப்ஷன் சி இட் இன். மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள். நீங்கள் உச்சரிக்கும் போது தெரியும். ஆப்ஷன் ஏ யுவ். ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று. பாடம் படி, கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏவல், அதாவது கட்டளையிடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஏவல் வினைமுற்று. அடுத்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரக்கூடிய வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றின் விகுதிகள். வியங்கோல் வினைமுற்றோட விகுதிகள் என்ன அப்படின்னா க ய இயர் அல். க ய இயர் அல். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே சரியானது. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள். பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்கள் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி முற்று வினை. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ 2. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது. ஒரு செயல் நடைபெறுவதற்கு தேவையான செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் வெளிப்படுமாறு அமைவது ஆப்ஷன் ஏ தெரிநிலை வினைமுற்று. 101. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல், அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய ஒரு சொல், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ எச்சம். பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். பொருள், இடம், காலம், சினை, குணம் அதாவது பண்பு, தொழில் இவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், காலத்தை அந்த இடத்துல வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்றுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குறிப்பு வினைமுற்று.
எச்சம் எத்தனை வகைப்படும்? எச்சம் எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் பி 2. பெயரெச்சம், வினையெச்சம். பெயரை கொண்டு முடிஞ்ச எச்சம் பெயரெச்சம், வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். இலக்கண குறிப்பு படித்த மாணவன். படித்த மாணவன், படித்த அப்படிங்கிற சொல் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அதாவது எச்சமாக இருக்குது. மாணவன் அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு, அப்போ இது பெயரெச்சம். ஆப்ஷன் ஏ பெயரெச்சம். பெயரை கொண்டு முடியும் எச்சம் ஆப்ஷன் டி பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம் ஆப்ஷன் ஏ தெரிநிலை பெயரெச்சம். செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் அதோட பண்பை மட்டும் குறிப்பாக காட்டக்கூடிய பெயரெச்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். இப்போ சிறிய கடிதம். சிறிய கடிதம் அப்படிங்கும்போது சிறிய என்னும் செயல், அந்த சொல்லோட செயலையோ காலத்தையோ நம்மளால் அறிய முடியாது. அதோட பண்பு அது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கடிதம் அப்படின்னு அந்த பண்பை மட்டும்தான் நம்மளால் குறிப்பால் அறிய முடியுது. அதனால் இது செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டக்கூடிய பெயரெச்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது குறிப்பு பெயரெச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம். ஆப்ஷன் டி வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம். செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினையெச்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம். இப்போ எழுதி வந்தான். எழுதி வந்தான் அப்படிங்கிறது தொடரில் எழுதி அப்படிங்கிற சொல்ல எழுதுதல் அப்படிங்கிற அந்த செயலையும் இறந்த காலத்தையும், எழுதி வந்தான் அப்படின்னா ஆல்ரெடி அவன் எழுதிட்டான், அப்போ இறந்த காலத்தை தெளிவாக காட்டுது. இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியக்கூடிய வினையெச்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது தெரிநிலை வினையெச்சம். காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய வினையெச்சம் என்ன அப்படின்னா அது குறிப்பு வினையெச்சம். எடுத்துக்காட்டு இப்போ மெல்ல வந்தான். மெல்ல வந்தான் அப்படின்னா எப்போ மெல்ல வந்தான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அப்போ எந்த காலத்தில் வந்தான் அப்படிங்கிற விஷயம் அங்கே தெரியாது. மெதுவாக வந்தான் அப்படின்னு அந்த பண்பை மட்டும் உணர்த்துது. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரக்கூடிய வினையெச்சத்துக்கு பேர் என்ன அப்படின்னா அது குறிப்பு வினையெச்சம். நெக்ஸ்ட்டு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. வினைமுற்றுன்னா என்னது? ஆல்ரெடி அந்த செயல் நடந்து முடிஞ்சது தான் வினைமுற்றுன்னு சொல்லுவோம். அந்த வினைமுற்று ஒரு எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் முற்றெச்சம். இப்போ உதாரணத்துக்கு வள்ளி படித்தனள். வள்ளி படித்தனள் அப்படின்னா படித்தாள் அப்படிங்கிற ஒரு வினைமுற்று தருது. வள்ளி படித்தனள் மகிழ்ந்தாள். அவள் படித்ததனால மகிழ்ந்தா. அப்போ படித்தனள் என்னும் சொல் படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருது. இந்த மாதிரி ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா முற்றெச்சம். ஆப்ஷன் சி முற்றெச்சம். பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறை. பெயர்ச்சொல்லோட பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வேற்றுமை. வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் ஏ 8 வேற்றுமை இருக்குது. முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு வேற்றுமை 8 வகை இருக்குது. முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர்? அடுத்த கொஸ்டின், முதல் வேற்றுமையை எவ்வாறு அழைப்பர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எழுவாய் வேற்றுமை. ஏன் எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா முதல் வேற்றுமை, அதாவது ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னாவே எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை இந்த 3 உறுப்புகளுமே இருக்கும். இந்த எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவுமே இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தந்தது அப்படின்னா அதுக்கு பேர் முதல் வேற்றுமை. அந்த முதல் வேற்றுமையை நம்ம எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு இப்போ பாவை வந்தால். பாவை வந்தால், பாவை அப்படிங்கிறது எழுவாய், அந்த இடத்துல எந்த ஒரு வேற்றுமை உறுப்புகளும் இணையலை. அப்படி இருக்கும்போது அது முதல் வேற்றுமை. அப்போ முதல் வேற்றுமைக்கு உறுப்புகள் கிடையாது.